நம்ம வீட்டு சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதுவும் இல்லாம நீங்களே வந்து என்ன டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். See you later. ஓகே. காலேஜுக்கு போக வேண்டிய ப்ரொஃபசருக்கு சிபிஐ ஆபீசரோட ஐஜி ஆபீஸ்ல என்ன வேலை? நிஜமா தான் சொல்றேன் நாயுடு. சத்தியமா சொல்றேன். ப்ரொஃபசர் கௌரி சங்கரனுடைய கார்ல சிபிஐ ஆபீசர் வந்து இறங்குனத என் கண்ணால பார்த்தேன். ப்ரொஃபசருக்கும் சிபிஐ ஆபீசருக்கும் கனெக்ஷன் இருக்குன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஜெயக்குமார், நம்ம கடத்தல் தொழிலை பத்தி எல்லாம் நீ ப்ரொஃபசர்கிட்ட பேசியிருக்கிறேன். அறிவும் அதிகாரமும் வளர்த்தல் இருந்தா ஆபத்து நமக்கு தான். இல்லை, எதுக்காக வேணா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? ப்ரொஃபசர் கௌரி சங்கரை நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். வந்ததும் அவரை நம்ம குரூப்ல சேர்த்துக்குவோம். அறிவு நம்ம பக்கம் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அதிகாரம் அட்ரஸ் இல்லாம போயிடும். ஓகே? ஏதோ பர்சனல் மேட்டர் பேசணும்னு கூட்டிட்டு சொன்னீங்களாமே மிஸ்டர் கௌரி சங்கர், நீங்க வேலை நீக்கம் செய்யப்பட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். You are mistaken. நான் வேலை நீக்கம் செய்யப்படல. என்ன புரிஞ்சுக்காத அந்த வேலையை நானே நீக்கிட்டேன். இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இனிமே என்ன செய்யறதா உத்தேசம்? மறுபடியும் டெல்லி யூனிவர்சிட்டிக்கே வர சொல்லி எஜுகேஷன் மினிஸ்டர் தகவல் அனுப்பிச்சிருக்கார். அங்கே போயிடலான்னு இருக்கேன். அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க விரும்பினா நீங்க பார்த்துட்டு இருந்ததை விட உயர்ந்த உத்தியோகம், உயர்ந்த சம்பளம் என்னால தர முடியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. ப்ரொஃபசர், கவர்மெண்ட் வர வர ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதனால நான் விஷயத்தை ஓப்பனா சொல்றேன். நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. சொல்லுங்க. நாங்க 3 பேருமா சேர்ந்து V3 பேங்க்னு ஒரு பேங்க் நடத்தலாம் ஸ்கீம் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி ஒரு பேங்க் ஆரம்பிச்சுட்டா மக்களுடைய பணம் நம்ம கிட்ட தாராளமா புரளும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்க கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை கணக்கில் உள்ள பணமா மாத்திப்போம். இன்ஃபேக்ட் தேவைப்பட்டா மக்களுடைய பணத்தையும் நாம பயன்படுத்திக்கலாம். I see. ஆமா, இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டிய காரணம்? அப்படிப்பட்ட ஒரு பேங்க்குக்கு அறிவும் திறமையும் உள்ள நீங்க ஜெனரல் மேனேஜரா இருக்கணுங்கிறதுக்காக. ப்ரொஃபசர், இது உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம். அப்படியா? சம்பளத்தை பத்தி யோசிக்காதீங்க. எங்க மனசும் தாராளம், கையும் நீளம். என் கை சுத்தமாச்சே. இருட்டுல நீங்க சம்பாதிச்ச பணத்துக்கு என்ன போய் காவல் இருக்க சொல்றீங்களே மிஸ்டர் ஜெயக்குமார், தயவு செய்து உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க. தப்பு செய்யறவங்களை மட்டுமில்ல, தப்புங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. மன்னிச்சுக்கங்க, நான் வர்றேன். ப்ரொஃபசர், இவருடைய மகளை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்ததுனால உங்களை மகாத்மா நினைச்சிருக்கீங்களா? எங்க மாதிரி பணக்காரங்க பேச்சை கேட்கத்தான் நீங்க இருக்கிறீங்க. நாளை இருந்து நீங்க வேலைக்கு வர்றீங்க. இது என் உத்தரவு. உத்தரவா? நான் கேட்டு பழக்கம் இல்ல, போட்டுதான் பழக்கம். கௌரி சங்கர், எங்களோட நீங்க சேர்ந்துருவீங்கிற நம்பிக்கையில தான் எங்க ரகசியங்கள்லாம் உங்ககிட்ட சொன்னோம். அந்த ரகசியம் ரகசியமாகவே இருக்கணும். இல்ல இல்லன்னா கிழிச்சிருங்க. வாய் முடிட்டு உட்காரு மேன். கிழிச்சு காட்டுறேன்.
ஜெயக்குமார், பரலோகத்துக்கு அனுப்ப நினைச்சோமே, எப்படி திரும்பி வந்தால் பாக்குறியா? உன்னால் அம்பு பணம் பலம் எல்லாத்தையும் வச்சு எடுத்தாலும் என்ன அசைக்க முடியாது. ஜாக்கிரதை. ப்ரொஃபசர், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியல? கூலி பட்டாளத்தை வச்சு என்ன அழிச்சு என் கொள்கையை மாத்த நினைச்சியே, புரியல? ப்ரொஃபசர், சுத்தி வளர்க்காம விஷயத்தை சொல்லுங்க. என்ன அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பிய அவங்களுக்கு திருப்பி நான் என்ன கொடுத்தேன் அவங்க உங்ககிட்ட வந்து சொல்லல. What do you mean? உங்களை அடிக்கிறதுக்கு நான் ஆள் அனுப்பிச்சேனா? எஸ். உன்னை போல ஆட்களுக்கு அதை தவிர வேற என்ன தெரியும்? ஜெயக்குமார், ஐ வாண்ட் யூ. அராஜகத்தி அக்கிரமத்தை காட்டி தான் என்ன பணிய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க தாத்தா வழி முடியாது. ஐம் சாரி ப்ரொஃபசர், நான் கெட்ட வந்தான், ஆனா கேவலமானவன் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் எங்களை கூப்பிட்டு அனுப்பிச்ச காரணம் கௌரி சங்கர் வீட்டுக்கு அடியாட்கள் அனுப்பிச்சது யாரு? கேட்கல, சொல்லுங்க. ப்ரொஃபசர் ஜீத்து கட்ட பிளான் பண்ணது யாரு? இதுல என்ன தப்பு? சவால் விட்டுட்டு போனான அந்த ப்ரொஃபசர் அவன் நம்ம காட்டி கொடுத்துட்டா. ஜெயக்குமார் ஓப்பனா சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கானே, அவனை அமுக்கலன்னா நம்முடைய சீக்ரெட் எல்லாம் வெளியே வந்துடாதா? நாம செய்யற அக்கிரமங்கள்லாம் பப்ளிக்கு தெரிஞ்சா இவாளு அவனுக்கு, தண்டனை நமக்கா? அதுக்காக ஆளை வச்சு தூக்க சொன்னோம். இது என்ன நமக்கு புது பழக்கமா? இதுக்கு முன்னால செஞ்சதே இல்லையா? அதே தான் நானும் கேட்கிறேன். நம்ம சாம்ராஜ்யத்துல காட்சி கொடுக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கிற தண்டனை என்ன? ப்ரொஃபசர், என்ன ஸ்பெஷல் கேஸா? ப்ரொஃபசர், எனக்கு ஸ்பெஷல் கேஸ் தான். உங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். யார் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் தீர்மானிக்கிறது நான் தானே தவிர நீங்க இல்ல. நாலாந்த ரவுடிங்க மாதிரி ஆளை வச்சு அடிக்கிற வேலையை விட்டா தான் நாம வச்சிருக்கிற பிசினஸையும் பணத்தையும் சட்ட ரீதியாக்க முடியும். நான் சொல்றத கவனமா கேட்டுக்குங்க. இனிமே ப்ரொஃபசரை உரசி பார்க்க நினைச்சா கூட நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க. பி கேர்ஃபுல். மைண்ட் இட். இன்னொன்னு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் பாஸ். அண்ட் மை வேர்ட் இஸ் லா. பருதி, பருதி, பான்னு அவசப்படுறத. இது என்ன டை? இது கட்ட முடியல. டை நல்லா தான் இருக்கு, வழக்கம் போல உங்களுக்கு தான் கட்ட தெரியல. நீ எனக்கு முன்னால பிறந்தவ, உங்ககிட்ட கத்துக்கிறேன். இது பாருங்க, இனிமே எதையுமே நீங்களா செய்துக்க பழகிக்கணும். ஏன் என்ன விட்டு நீ எங்க போற? காசிக்கா? எங்கேயோ போறேன். எப்போ ஒட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? என்ன தத்துவங்களா உதிருது? இதயத்துல ஏதாவது மறைச்சு வச்சுட்டு பேசுறியா? இதயத்துல என்ன? என்ன? அதத்தான் நானும் கேக்குறேன். ஒண்ணு இல்ல, நாளைக்கு நம்ம ராதாவுக்கு கல்யாணம் ஆகி அவங்க இங்க தங்கிட்டா அவங்க புருஷன் என்ன நினைப்பாரு? என்ன நினைக்க மாட்டாரு, அவன் பொண்டாட்டியை தான் நினைப்பாரு. என்னடா இந்த பெரியவருக்கு டை கட்ட தெரியல, கோட்டு போட தெரியல, குழந்தை மாதிரி விளையாடுறாரு நினைக்க மாட்டாரு? நிச்சயமா நினைக்க மாட்டார். இத்தனை வயசுக்கு மேல அன்பு மாறாம ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க பாருன்னு அவன் பொண்டாட்டிட்டு சொல்லி பெருமையா பேசும். பார்வதி, ஒரு ஸ்டேஜுக்கு மேல புருஷனுக்கு மனைவி தாயாயிடலாம். சோ அவ இல்லாம அவ இருக்க முடியாது, அவன் இல்லாம அவ இருக்க முடியாது, நீ இல்லாம நான் இருக்க முடியாது. என்ன அப்படி பாக்குற? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அடுத்த ஜென்மத்திலையும் நான் தான் உங்களுக்கு மனைவியா வரணும். அதுக்குதான் அழுத்தமா பாத்துக்கிறேன். நேரமாச்சு, வரட்டுமா? என்னங்க, என் கழுத்துல என்னமா ஊறுது பாருங்க. கொடுக்க மறந்துட்டீங்க. எத்தனை வேணும்? ஹாய் ராஜா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ஸ்டேட்லயே முதல் மாணவனா நீ பாஸ் பண்ணிருக்க. நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம்.
தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ராஜா, எக்ஸ்கியூஸ் மீ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்து என் இடத்த நீங்க பிடிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. படிப்புல தான் நான் உன் இடத்த பிடிச்சிருக்கேன். ஆனா உன் மனசுலயும் நான் இடம் பிடிச்சிருந்தேன்னா உண்மையிலேயே சந்தோஷப்பட்டிருப்பேன். நாம சந்தோஷமா இருந்துட்டோமா? உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? என் பேரு மாதவி. மாதவியா? அப்ப நான் கோவலன். இந்த பங்களா உனக்கு தான் சொந்தம். நீ இங்க எங்க வேணுமானாலும் சுத்தலாம், எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். நீ மலர்னா நான் வண்டு. தழுவிக்கோ தழுவிக்கோ. அடாய் துரோகி! துன்மார்க்கா, துச்சா, அதமா, அக்கிரமக்காரா! கேட்பார் இல்லை என்று நினைத்து என்னை கெடுத்த பாப்பா நாயுடுதானே நீ? தாரமாக இருந்து தோல்வியுற்றால் கொடிமலர், ஆதாரமாக தாலியுடன் வந்திருக்கிறேன் என்று இந்த சொல். யாருங்க இது? நான் விளையாடும் திருவிளையாடல்களில் ஒரு சிறு பகுதி இது. உனக்கு மட்டும்தான் தமிழ் பேச தெரியுமா? எனக்கும் தெரியும். ஹைதராபாத்திலே பிறந்த பாப்பா நாயுடுவுக்கு எப்படி தமிழ் தெரியும் என்று நினைக்கிறாயா? அப்படி என்ன பேரழகி நீ! மாந்தங்கும் மதியத்தில் பூத்த மலர் கொத்தோ உனது மேனி, வானெங்கும் முகில் இடிக்கும் மின்னல் வரைகின்ற ஒளிகோடோ உனது இடை. உன்விழி என்ன மான்விழியா? நீ பேசினால் என்ன முத்து திருமா? சாதாரண கொடிமலர் அடி நீ, கொடிமலர். யாரை பார்த்து என்ன வார்த்தையடா சொன்னாய்? கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த தமிழால் உன்னை கேட்கிறேன். விலை பேசி வாங்கி வந்த வேசி மகனா நான் அல்லடா அற்பனே. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தாலி கட்டிக்கொண்ட தர்ம பத்தினியடா நான். மலருக்கு மலர் தாவும் வண்டே, மரத்துக்கு மரம் தாவும் குரங்கே, வீதிக்கு வீதி அலையும் வேட்டை நாயே. இனி நான் அல்லடா உனக்கு தாரம், தரம் கெட்டவனே. கல்வியை மறந்து கலவையை நினைந்த எனக்கு கலைவாணி கண் திறந்து விட்டாள். போதுமடா உன் காதல், போகிறேன் என் ஹாஸ்டல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை பாய்ஸ். நீ எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். நான் தான் உங்களை தேங்க் பண்ணணும். என்ன இருந்தாலும் ராஜா ராஜாதாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். ரேஸ்ல கடைசியில தான் வரும்னு நினைச்சு யாருமே பெட் பண்ணாத குதிரை வின் பண்ணிடுச்சு. சார், இவன் உறுப்பினாத கேஸ் என்ன? எங்க வீட்டுல தண்ணி தெளிச்சுதான் காலேஜ் காமிச்சாங்க. உங்க புண்ணியம். இப்ப ரிசல்ட் தெரிஞ்சதும் என் வயிற்றுல பால வாத்தியேன் ஆனந்த கண்ணீர் விட்டுறாங்க சார். என்னால முடிஞ்ச காணிக்க சார். சார், உங்களால வேலையை ராஜினாமா செஞ்ச உங்க தியாகத்துக்காக, களிமண் உருட்டி பிள்ளையார பிடிச்சிருக்கீங்களே அந்த திறமைக்காக, என்னை பொறுத்த வரைக்கும் மதிப்பு இவ்வளவுதான் தீர்மானம் பண்ண முடியல. இந்தாங்க சார் பிளாங்க் செக். சார், இவ்வளவு எத்தனை லட்சம் வேணாலும் எழுதிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய தொகை எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்படுவேன் சார். நானும் ஒரு செக் வச்சிருக்கேன் சார். ஆனா இது எந்த பேங்க்லயும் மாத்த முடியாது. ஏன்னா அக்கவுண்ட் என் இதயத்துல இருக்கு, பேலன்ஸ் உங்க அன்புல இருக்கு. இது என்னுடைய சின்ன காணிக்கை. அறிவிப்பீச்சை போட்ட தெய்வத்திற்கு இந்த ஏழை கோவிந்தனின் அடிமை பத்திரம். கடவுளாக கும்பிட்டால் நீங்கள் விலகி விடுவீர்களோ என்று காகிதத்தில் கரங்கூப்பி கும்பிடுகிறேன். உங்கள் காலடியில் என் நன்றி கண்ணீரை காணிக்கையாக்குகிறேன். இப்படிக்கு கோவில். என்ன நீ கடவுள்னு குறிப்பிட்டிருக்க பார், அதுக்காக இல்லை, பணத்துக்கு பதிலா பாசத்தை காட்டியிருக்கியே. என் ஆயுசுள்ள வரைக்கும் உன்னுடைய கடிதம் என் இதயத்துக்கு பக்கத்திலேயே இருக்கும். ராஜா, ரகு, செக்க திருப்பி கொடுத்துட்டதுனால உங்க மேல அன்பு இல்லைன்னு நினைக்க கூடாது. அன்பு இரும்பு பெட்டிக்குள்ள இல்ல, இதயத்துலதான் இருக்கு. இனிமே உங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில வெற்றி தான். God bless you all.